ஹதீஜா நாயகிட்ட ரசூலுல்லாஹ் ஒப்படைச்சு அதுக்குரிய லாபத்தையும் எடுத்துக்கொள்றாங்க. அப்ப மைசரா என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை பெண், அந்த அடிமை வந்து ஹதீஜா நாயகிட்ட சொல்றாங்க. நாங்க போன பிரயாணத்துல இவர் எப்படி நடந்து கொண்டார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குணங்கள், அவருடைய அந்த நாணயம், வியாபாரத்தில் இருந்த அந்த நாணயம், உண்மைத்தன்மை என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் அந்த ஹதீஜா நாயகிட்ட சொல்ற நேரத்துல ஹதீஜா நாயகி யோசிக்கிறாங்க, இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதராக இருக்கிறாரே, அப்ப இந்த மனிதரை வந்து நாங்க கல்யாணம் முடிச்சா எப்படி என்று சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய ஒரு தோழி இருந்தாங்க, ஹதீஜா நாயகிக்கு ஒரு கூட்டாளி, ஒரு பெண்மணி இருந்தா, நபீசா என்று சொல்லக்கூடியவர். இவ என்ன செய்யறான்னு சொன்னா, இவங்களுடைய இந்த ஆசையை வந்து நபீசா கிட்ட சொல்றா. ஹதீஜா நாயகி சொல்றாங்க, எனக்கு அவரை திருமணம் முடிக்க விருப்பம் இருக்கிறது, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, அவருக்கு விருப்பம் என்று சொன்னா அவர் என்ன வந்து பொன் கேட்கட்டும் என்று சொல்லி அவங்களுடைய கூட்டாளி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த நண்பி என்ன செய்யறா, அவன் கூட்டாளி என்ன செய்யறா, நபீசாங்கிறவர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, இப்படி ஹதீஜா விரும்புறா, உங்களை திருமணம் முடிக்கணுமான்னு சொல்லி, அப்படி உங்களுக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா நீங்க உங்களுடைய குடும்பத்தாரை கூட்டி வந்து கல்யாணம் பேசுங்கன்னு